எப்போ யானை யானை யானை. வனமகன்கள் presented by Riyasa's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept. சிறுத்தை புலி எல்லாமே ஒரு சத்தத்தை கேட்டாவே அது அது அவ்வளோ சீக்கிரம் பக்கத்தில் வராது. அப்படி இன்னும் அது எப்போ யானை 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 ஓடிடுச்சு. ஏன்னா இங்கே நிற்கிது சார் கரெக்டா? ஆமாங்க சார், கேமராலாம் ஆயிருக்கும் இல்லைங்க. எப்போ யானை 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 பார்த்தீங்களா சார், அமைதியாக வரங்கடி பரவாயில்லைங்க. இதே ஆறு நடிச்சு வேகமாக வந்துருந்தீங்கன்னா சார் இது கொஞ்சம் இப்போவே அதனுடைய வேகம் பார்த்தீங்களா, ஒரு அங்கே நின்று போய் பார்க்குது பாருங்களா. தாக்க வாய்ப்பு இருந்தால் என்ன சார், ஃபர்ஸ்ட் காரை தள்ளுமா என்ன பண்ணும்? வந்து இந்த தள்ளு அவ்வளோதான், ஒரே தள்ளு தான். தள்ளி காலில் எட்டி உதைக்கும். இந்த புதருக்குள்ள சார் திடீர்னு ஒரு சிறுத்தையோ புலியோ இது பதுங்கி இருந்ததுன்னா நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்கணும்? யானையை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசையாக அப்படியே நம்ம நினைக்கிறோம். சடனாக பார்த்த உடனே கையும் வரல காலும் வரல. நான் இன்னும் அந்த ஒரு பதட்டத்திலிருந்தே வெளியில வரல. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். வனமகன்கள் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வனத்துறையோட அனுமதியோடு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் கலாட்டா குழு இப்போ ஒரு நடு காட்டில் நின்றுட்டு இருக்கோம். சுற்றிலும் மலைகள், அடர்ந்த காடு, பள்ளத்தாக்கு. இதில் தான் வனத்துறையோட ஒரு சவால் மிக்க பணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. விலங்குகள்கிட்ட இருந்து மக்களையும், மக்கள்கிட்ட இருந்து விலங்குகளையும் காக்கிற அந்த ஒரு சீரிய பணியை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பேட்ரோலுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ரேஞ்சர் சார் வணக்கம், தயாராக இருக்கீங்க? இப்போ என்ன பணி சார் எடுத்து உங்களுக்கு? இது பேட்ரோலிங் போங்க உள்ள ஃபாரஸ்ட், இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஓகே. ஆனால் இதுவே எங்களுக்கு பெரிய ஒரு டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்கெல்லாம் இப்போ பொதுமக்களுக்கெல்லாம் உள்ள வரதுக்கு அனுமதி இல்லைங்க. அனுமதி இல்லைங்க, ஏன்னா ஃபுல் அனிமல் நடமாடுற இடம். ஓகே சார், அதனால் யாருக்கும் பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. சத்தியமங்கலம் வர எல்லாருக்குமே வந்து ஏதாச்சும் விலங்குகளை பார்ப்போம் அப்படின்னு அவளோட தான் வராங்க. நாங்களும் அதோட தான் வந்திருக்கோம். பார்க்கலாமா உள்ள போனால் என்னென்ன விலங்குகள் இருக்கு? எல்லா அனிமல்ஸ் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாங்க. ஏன்னா நம்மளுடைய மூமெண்ட்ஸு இதெல்லாம் கேட்டாவே அது கொஞ்சம் நகர்ந்து போயிருங்க. ஓகே ஓகே. எந்த விதமான இடையூறு இல்லாமல் இருந்தால் தான் அமைதி, சைலண்ட்டாக இருந்தால் அது அதனுடைய இது நடமாட்டம் இருந்துட்டு இருக்குங்க. சார் சொன்னது மாதிரி இப்போ பேட்ரோலுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது, ஒரு சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கால் தடம் படாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஏரியா. எல்லா விலங்குகளுமே உலா வர ஒரு இடம். அது எப்படி இருக்குன்னு சார் கூட போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளை அழைச்சிட்டு போகிற இந்த ஜீப்பு ஓட்டுநர்கிட்ட கிட்ட தெரிஞ்சுப்போம். சார், இது எங்களுக்கு பார்க்க ரொம்ப புதுசாக இருக்குது. வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். அந்த புலியெல்லாம் ரெஸ்கியூ பண்ணால் காட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுவாங்கல்ல, அப்போ பார்த்துருக்கோம். இந்த காரை பற்றி சொல்லுங்கள். லைட்டு மற்றபடி இந்த இதெல்லாம் ரோப்பெல்லாம் வச்சுருக்கீங்களே, இதை பற்றி சொல்லுங்கள். என்ன ஸ்பெஷல் இந்த காரில் சார்? சார், இது வந்து ரோப்பை இந்த சேரில் மாட்டிக்கிட்டேன்னா இந்த ரோப் எடுத்துட்டு ஒரு மரமாக இருந்தால், பக்கத்தில் மரம் இருந்தால் இந்த ரோப் போட்டு கட்டி இழுத்திட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இழுத்திக்குங்க சார். அப்புறம் அந்த லைட் வந்து யானை இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அந்த லைட்டுங்க சார். அந்த சைடு இந்த சைடு இருக்குதா இல்லையா, அனிமல்ஸ் இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அந்த லைட். எவ்வளோ பவருங்க சார் இருக்கும் அது? அதிகபட்சம் ஒரு 300 மீட்டர் போகுங்க சார். 300 மீட்டர் போகுங்க சார் அந்த லைட் பவர். சார் போகலாமா சார்? சார், பெரும்பாலும் வந்து இது மாதிரி டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து எப்பெல்லாம் ரோந்து போவீங்க? என்னென்ன காரணங்களுக்காக போவீங்க சார்? ரெகுலராக மார்னிங் வந்து பசங்க அவங்க தினமும் உள்ளே போய் பேட்ரோலிங் பார்ப்பாங்க. ரெகுலராக போவாங்க. அனிமல்ஸ் எங்கெங்கே அனிமல்ஸ் எல்லாம் இப்போ இருக்கு, மூமெண்ட்ஸ் இருக்கு. அது ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்கி இருந்ததுன்னா கூட அதை ரெஸ்கியூ பண்ணி விடுவாங்க. ஏன்னா அதுக்கு இப்போ ஒரு புதரை இருக்குங்க, ஒரு குழி இருக்கும், அதுல எல்லாம் ஏதாவது விழுந்து சிக்கிச்சுன்னா நம்ம யாருமே அங்கே போகலைன்னா ஒரு நாள் 2 நாள் அதுக்கு ரொம்ப பாதிக்குங்க. அதனால தினமும் அப்படி போகும்போதெல்லாம் அதையெல்லாம் பராமரிப்பு பண்ணிட்டு கண்காணிச்சு வருவோம். அது மாதிரி ரோந்து போகும்போது ஏதாச்சும் ஒரு விலங்கு இது மாதிரி வந்து உள்ள சிக்கி அதை நீங்க காப்பாற்ற உடனே அதுக்கு தான் இந்த மாதிரி கேம்பர் வண்டியில இந்த ரோப்பு இதெல்லாம் வச்சு கொண்டு போறோம். பசங்க 4-5 பேர் இருக்காங்க. சார், ரோடு இப்படிதான் இருக்குமா? ஆமாங்க, ரொம்ப
பாருங்க இதெல்லாம் மழை பெஞ்சது தண்ணி இது வந்துட்டா அதனாலதாங்க நார்மல் வேனில் போக முடியாதுங்க. சார் இப்ப உள்ள பாத்தீங்கன்னா இப்ப 4 பக்கமுமே காடாதான் தெரியுது. ஆமா. எட்டி பார்த்தா ஏதோ ஒரு தூரத்துல ஒரு மலை தெரியுது. ஆமா. இது மாதிரி நில அமைப்புல வந்து என்னென்ன மாதிரி விலங்குகள் இருக்கு சார் இப்ப இந்த இடத்துல நம்ம போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல? இதுல வந்து சிறுத்தை, ம். புலி, ஆ. கரடி, ம். காட்டு மாடு, ம். அதெல்லாம் நிறைய இருக்குங்க. ஆ. கொஞ்சம் இதுக்குள்ள கொஞ்சம் மரம் அடர்த்தியே இல்லாத இருந்ததுன்னா மான்கள் எல்லாம் அங்க நல்லா மேயுங்க. ம், ம், ம். இப்ப இந்த நேரத்துல புலியோ சிறுத்தையோ அதற்கான நேரம் இந்த நேரம் அப்படிங்கிறது என்ன நேரம்? இப்போ சரியா ஒரு 2:30 மணி ஆகுது சார். அதுக்கு வந்து அது கண் பண்ணி அதாவது தன்னுடைய இரையை தேடிக்கிறதுக்காக எந்த நேரம் பசி வருதோ அப்போ வந்து தேடுங்க. ம். பட் ஆனா அதுக்கு வந்து அமைதியா இருந்ததுன்னா அந்த நேரம் அப்படியே வெளியே போகுங்க. ஓ. அதிகபட்சமா இரவு நேரங்க. இப்போ ஒரு யானை புளிருது, ம். ஒரு புலியே கத்துது, அல்லது இதுங்க சிறுத்தை ம். ம். கேளு, இதனுடைய குரல் எல்லாம் அந்தந்த அங்க இருக்கிற அனிமல்ஸ்க்கு எல்லாம் தெரியும். தெரியும். அதனுடைய சவுண்டு கேட்டெல்லாம் எதுவும் போகாது. அதனுடைய இறையை தேட இப்போ வந்து புலி கத்துதுன்னா மான் அலர்ட் ஆயிரும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது கண்டுபிடிச்சுக்குங்க. அது வேலை அந்த மாதிரி இது பண்ணுவோம். அது இல்லாம நம்ம மனிதர்களுடைய சத்தம் இந்த மாதிரி வாகன சத்தத்தை கேட்டுதுன்னா எல்லா அனிமல்ஸுமே தன்னை தயார்படுத்திக்கும், உஷாராயி ஏதோ அந்நிய மக்கள் அந்நிய சவுண்டு வருது அப்படின்னு. அது எலிஃபண்ட் பாருங்க சார், ஓடிடுச்சு. பாத்தீங்களா? என்ன இங்க நிக்குது சார்? கரெக்டா? ஆமாங்க சார். பாத்தீங்களா சார், அமைதியா வரங்கடி பரவாயில்லைங்க. இதே ஆறு நினைச்சு வேகமா வந்துருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கேமரால ஆயிருக்கும் இல்லைங்க. இங்க பாருங்க சார். இது கொஞ்சம் பாத்தீங்களா, யாரும் அந்நியர் வந்திருக்காங்கன்ட்டு அந்த சத்தம் கொடுக்குதுங்க. சரியான தூக்கி வாரி போட்டுருச்சு. திடீர்னு இப்படி பார்த்தா பெரிய உருவம் ஆப்போசிட் இருந்தோடனே. உங்களுக்கு எப்படி இது அடிக்கடி பார்த்து பழக்கம் அதனால பழகிடுச்சு? ஆமாங்க. பட் இப்போ அதுக்கு தெரியுங்க இந்த வண்டி இந்த மாதிரி அப்பப்போ பேட்ரோலிங் வரும்போது மற்ற டைம்ல வரும்போது பார்த்துருக்குறாங்க. அதுக்கு இப்போ திடீர்னு சத்தம் இல்லாம தான் இது நம்ம அமைதியா வரோம் இல்லைங்களா, திடீர்னு பக்கம் வந்ததுனால அதுக்கு ஒரு மாதிரி பய உணர்வு ஆயிடுச்சு. ஆனா அந்த யானை பார்த்தோன்னா இப்ப டக்குன்னு விலகி போயிடுச்சுல சார். அந்த யானை உங்களுக்கு புதுசா இல்ல ஏற்கனவே பார்த்த யானை தான்? ஏற்கனவே பார்த்தது. அதாங்க, எந்த ஒரு மிருகம் அவ்வளவு சீக்கிரம் அட்டாக் பண்றதுக்கு வர காரணம் இதுல நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம அடிக்கடி பேட்ரோலிங் பசங்க போறதுனால அதுக்கு தெரியுங்க. அது இப்போ பரவாயில்லைங்க, ரொம்ப பக்கமாவே இதாயிடுச்சு. என்ன ஒரு 15 அடி இருக்குங்களா? அவ்வளவுதான் இருக்கும். இது எதிர்த்து வராது இருந்தது ரொம்ப நம்ம அதிர்ஷ்டம். ஏன்னா இவ்வளவு நியரஸ்ட் இருக்கும்போது அது தன்னை தாக்க வந்துட்டாங்கிற பயத்துல நம்மள வந்து அட்டாக் பண்ணாரு. வண்டியெல்லாம் அடிச்சு இது வரைக்கும். ஆனா நம்ம நினைக்கிறதா ரிவர்ஸ் எடுத்துடலாம், அந்த சமயத்துல எடுக்க முடியாது. கை காலும் அதுங்க நமக்கு ஒரு பயம் வந்துருங்க. இந்த நேரத்துல நம்மளுக்கு இது மாதிரி வழி விட்டுட்டு அது போறதும் நம்மளுக்கான ஒரு அதிர்ஷ்டம் நேரம் தான். நேரம் தாங்க. ஏன்னா ரொம்ப நியரஸ்டா வந்துட்டா அதுவே பயந்துட்டு நம்மள அட்டாக் பண்ணதான் வராங்கன்ட்டு அது வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. இப்பவே அதனுடைய வேகம் பாத்தீங்களா, ஒரு அங்க நின்று போய் பாக்குது பாருங்களா, பார்த்துட்டு ஒரு சத்தம் கொடுக்குதுங்க. இப்ப தாக்க வாய்ப்பு இருந்தா என்ன சார், ஃபர்ஸ்ட் காரை தள்ளுமா என்ன பண்ணும்? வந்து இதை தள்ளி இருங்க, அவ்வளவுதான், ஒரே தள்ளு தான். தள்ளி காலில் எட்டி உதைக்கும், தள்ளும் மிதிக்கும். ஆனா ஒரே தள்ளுல கவுந்துரும் இல்ல, இது சாதாரண அப்படிங்களா? உதருங்க. நம்ம பசங்க நடந்து போகும்போதே ரொம்ப பயந்து போய் தான் போகணுங்க. ஏன்னா இந்த புதருக்குள்ள சார் திடீர்னு இதுல ஒரு சிறுத்தையோ புலியோ இது பதுங்கி இருந்ததுன்னா நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? பசங்க அப்படியே ஒரு அடையாளம் கொடுத்துட்டு கையில அருவா கத்தி இந்த இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே தட்டிக்கிட்டு அப்படிதான் போவாங்க. ஒத்த யானைக்கு ரொம்ப பயப்படணும்னு சொல்லுவாங்க. இது ஒத்த யானை ஒத்ததான், மேல் தான். மேல் தான் அப்படி இதாகும், ஒத்தையா தான் இருக்கும், திரியும். ஃபீமேல இருந்தா ஏதாவது குட்டி அல்லது இன்னும் 2 யானையை கூட்டு சேர்த்திட்டு அது ஒரு ஃபேமிலியா கூட்டிட்டு தெரியும். அதோட வாழ்விடம், அந்த வாழ்விடத்துல நம்ம பாதை போட்டிருக்கோம். ஆனா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், பாதையில யானை நிக்குதுன்னு நினைக்கிறோம். எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. தப்புதான். இது ஆக்சுவலா அதோட வாழ்விடுங்க. அதுக்கு வந்து இந்த பாதையே அந்த பாதையினால இப்படி ரோடு போட்டு போவாதுங்க. அது எங்க போகணும்னு நினைக்குதோ அதுலதான் போகும் இல்லைங்களா?
சார் இது பை லக்குங்க இந்த மாதிரி பக்கத்துல நிக்கிறது. அவங்கள்ட்ட பேசுறதை விட நான் பாதையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். அதான் மிருகம், மிருகத்துக்கு உண்டான குணத்தை வந்து கணிக்கவே முடியாது. நீங்க பல நாள் பழக்கப்படுத்தி வச்சிருக்கிற எலிபென்ட் பாகனையே அடிச்ச இதெல்லாம் பார்த்துருக்கு இல்லையா? அப்போ நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல அது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு எதை வேணா செய்யுங்க எந்த ஒரு அனிமலுமே. அப்புறம் இறங்கி நம்ம பாட்டு உட்காந்து போங்க. ஸ்னேக் எல்லாம் நிறைய இருக்குங்க. அதுல இந்த கண்ணாடி விரியன், கட்டு விரியன் எல்லாம் சொல்றாங்க. விரியன் பாம்பு வந்து நிறைய இருக்குங்க. ஒன்ஸ் அது கடிச்சா நம்ம ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து போறதுக்குள்ளேயே தப்பி பிழைப்பமாங்கிறதே டவுட் ஆயிருக்கு. சார் நீங்க இப்ப இது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி கிட்டக்க பாக்குறீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கேன் சார், நான் பாத்துருக்கேன் சார், நிறைய டைம் பாத்துருக்கேன் சார். இல்ல இப்ப நாங்க கவனிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கவனிச்சிட்டீங்களா? கவனிச்சிட்டாங்க சார். முன்னாடி நான் எப்பவுமே போகும்போது முன்னாடி தான் நான் பார்ப்பேன் சார், அனிமல்ஸ் இருக்குதா இல்லையான்ட்டு பார்ப்பேங்க சார். இப்ப இந்த யானையை பார்த்தோன்னு உங்களுக்கு சின்ன ஒரு பதட்டம் இருந்துச்சா? இல்லைங்க சார், நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் அனுபவமாக இருக்குது சார். இந்த வழியில போகும்போது கொஞ்சம் யானை இருக்குதா இல்லையான்ட்டு நம்ம கவனமாக போவோம் முன்னாடி. சப்போஸ் துரத்து இருந்துச்சுன்னா ரிவர்ஸ்ல போக கூட வாய்ப்பு இல்லை, என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு யானை வந்து பொறுத்த வரைக்கும் சார், ஒரு யானை வந்து காதை வந்து எடுத்துட்டானா அட்டாக் பண்ணணும்னு ஒரு அர்த்தம் சார். அவரு சொல்லுன்னு காதை எடுக்கலன்னா அட்டாக் பண்ணாத. இந்த யானை எந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு? இது வந்து கொஞ்சம் இதா இருந்தங்க சார், சைலண்டா இருந்தது சார். அதனால ஒதுக்கி போயிடுச்சு சார். கோபம் வந்துருச்சுன்னா இந்த காது மட்டும் அப்படி இப்படி இதுக்கு வந்து கொண்டு வந்துருங்க, வாழை தூக்கிக்கும். அப்போ அதுக்கு பயங்கர ஆக்ரோஷமா இருக்குதுன்னு இருக்குங்க. நீங்க இப்ப என்னென்ன பாதுகாப்போட இது மாதிரி ரோந்து வரும்போது வருவீங்க சார்? சார் பசங்க வெப்பன் கையில வச்சுக்குவாங்க, அப்புறம் அவங்க அருவா கத்தி கையில வச்சுக்குவாங்க. ரெகுலரா வர்றதுனால அவங்க அந்த பாதையெல்லாம் அனிமல்ஸ் இந்த இடத்த எலிஃபண்ட் மூவ்மெண்ட் இருக்குதுன்னா அது அந்த பாதையை விட்டு விலகி பாதுகாப்பா போயிடும். உண்மையிலே வந்து வரும்போது அவ்வளவு ஆசையா இருந்துச்சு, அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஃபாரஸ்ட் உள்ள போறோமே, மக்களுக்கு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு, அவங்களுக்கு சவால் என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ வந்து உண்மையிலே எப்படி இருக்குன்னா, எப்படா திரும்பி போவோம், சீக்கிரம் திரும்பி போயிடணும் அப்படிங்கிற ஒரு பயந்தாங்க சார். இப்போ நாம வந்து இப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய சக்திக்கு முன்னால இந்த வாகனம் இது இவ்வளவு இருந்து போய் கூட நம்மளுடைய பய உணர்வு என்னத்தை காட்டுன்னா, இது வந்து இதனால நாம பாதுகாக்கிறதுக்கு முடியாது. பெரிய தண்ணி மாதிரி ஓடை மாதிரி இருக்கு, இது குளம், ஒரு குட்டைங்க. இதுல வந்து தண்ணி குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்படிங்களா? மெதுவா தான் போகணும். ஆமா, நான் பார்த்து மெதுவா போங்கண்ணா. ஓ, இது சேரு இங்கதான் வண்டி மாட்டிக்கிச்சா? சார் வரும்போது தான் பேசிட்டு வந்தோம், இது போல அடர்ந்த காட்டுக்குள்ள எக்காரணத்தை கொண்டு இறங்கக்கூடாது அப்படின்னு. ஆனா இறங்க வேண்டிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. மழை பெஞ்சதுனாலங்க இந்த பாதை நாமளாக வாகனங்கள் போறதுக்காகனா ஏதாவது மெட்டல் போட்டு ரோடா போட்டுருப்போம். இது ஆந்திவே நம்ம நம்மளுடைய வெஹிக்கிள்ல போய் பார்த்துட்டு வர்றதுக்காக வந்த வழி. மழை பெஞ்சதுனால இந்த இடத்துல வந்து
தண்ணி நின்று சேராகி போச்சு, சிக்கிடுச்சு பாத்தீங்களா. இப்போ இந்த சூழ்நிலை வேற வண்டியா இருந்து எடுக்க முடியும். எடுக்க முடியாது. இந்த சூழ்நிலை நமக்கு அந்த ரோப்பு கை கொடுத்துருச்சு. ஆனா எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு, என்னடா இப்படி மாட்டிக்கிச்சு எப்படி எடுக்க போறாங்கன்ட்டு. உங்களுக்கு இதெல்லாம் இயல்பு தானா? இயல்புதான் சார். ஆனா அந்த இடம் இருக்குல்ல சார், இது மாதிரி இறங்கி நிக்கிறது அப்படிங்கிறது சேஃபா இந்த இடத்துல? இல்லைங்க சார். அனிமல்ஸ், எலிஃபண்ட், டைகரு, பேந்தர் எல்லாமே இங்க வாட்டர் இது சோர்ஸ் இருக்குனால இங்க குடிக்க வருங்க. இதுக்கு பின்னாடி தண்ணி இது குட்டை இருக்கா? ஆமாங்க, பார்க்கலாமா சார்? அதை மட்டும் பாக்கலாங்க. இந்த இடத்துக்கு தான் தண்ணி குடிக்க வருங்க எல்லா விலங்குகளும்? நிறைய வருங்க சார். எலிஃபண்ட், பேந்தர் எல்லாமே வருது சார். இப்ப இந்த இடத்துல வந்து என்னென்ன விலங்குகள் தண்ணி குடிக்க வந்திருக்கான தடங்கள் இருக்கு? இது யானை, காட்டெருமை, இன்னும் அந்த பக்கம் எல்லாம் போனா டைகரு, பேந்தனுடைய இருக்குங்க. இந்த பட் சார் இது வந்து இது ஒரு சால்ட் மட். இந்த மண்ணா? உப்பு மண்ணுங்க. எலிஃபண்ட், மானு, மற்ற எல்லா மிருகங்களுக்கும் இந்த மண்ணை வந்து நக்கி நக்கி டேஸ்ட் பண்ணி சாப்பிடும். உப்பு தன்மை அதுக்கு வேணுங்க. உப்பு மண்ணுன்னு பேரு இந்த இடம். இயற்கையிலே அது மண்ண அமைப்பே அப்படிதான். ஆமாங்க. இந்த மண்ணை வந்து அது நக்கி சாப்பிடுங்க. அது அதிகமா இந்த பிரெக்னன்ட் வந்து பிரெக்னன்ட் டைம் இல்லைங்க, அந்த உப்பு வந்து இதுக்கு தேவைப்படுங்க. அது இது வந்து இந்த மண்ணை நக்கிட்டு அப்படியே வந்து தண்ணி குடிக்குங்க. இப்ப இந்த நேரம் இப்ப சரியா ஒரு 3 மணி ஆகுது. இந்த நேரம் தண்ணி குடிக்கிற நேரமா எப்படி சார்? சார் அது எந்த டைம் வேணா வந்து குடிக்குங்க. நிறைய இடத்துல தண்ணி இருக்குங்க, அதனால அங்கங்க குடிச்சிட்டு இருக்கு. மழை பெய்யும். மழை பெய்ஞ்சனால இந்த இடத்துல எப்பயுமே தண்ணி நிக்குமா இல்ல மழை நாளையா சார்? எப்பவுமே இருக்கு. மழை நாள். இது என்ன சார் ஏதோ அதுதான் சார். இல்ல சார், இதுதான் சார் இந்த சால்ட் மண்ணு திங்கிறதுக்கு வந்து இந்த இடத்த இந்த மண்ணு அப்படியே நக்கி நக்கி எடுத்து சாப்பிடுங்க. யானை. யானை. இது இவ்வளவு பெரிய உருவமா தெரியுதுன்னா அது யானை தானே சார் இருந்திருக்கும்? ஆமா ஆமா, இப்படி பண்ணதுல யானை தான். சாணமே கிடக்குதுங்க. வனமகன்கள் presented by Riyasa's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept.